கோவமான ஜாலி லாயர் 2 அந்த கார்ப்பரேட் ஆஃபீஸுக்கு போய் சண்டை போட உடனே அவங்க உனக்குன்னு தனி ஆஃபீஸ் கட்டியிருக்கணும் அதை கூப்பிட்டு காமிச்சு சமாளிக்கிறாங்க. இவன் அந்த கார்ப்பரேட் ஓனரை பார்த்து ஏன் என்கிட்ட இவ்வளவு உண்மையை மறைச்சிங்கன்னு கேட்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, அப்புறம் இந்தான்னு பிளாங்க் செக்கை கொடுத்து எவ்வளவு வேணா ஃபில் பண்ணிக்கணும்னு சொல்ல உடனே இவன் உங்க சொத்துல பாதி வேணும்னு கேட்கிறான். ஏன்னா அந்த வயசான அம்மா அவங்க கிட்ட இருந்த ஒரே சொத்தான 2 ஆட்டுக்குட்டியில ஒண்ணு எனக்கு கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு வாதாடணும்னா உங்க சொத்துல பாதி கொடுக்கணும்னு சொல்லி அந்த கார்ப்பரேட் காரனுக்கு பதில் கொடுத்துட்டு கிளம்பிடுறான். அப்புறம் ஜாலி லாயர் 1 கிட்ட நீ வேற வந்து இந்த கேஸை கொலப்பாத, நான் இந்த கேஸை பாத்துக்கிறேன்னு சொல்ல அந்த வயசான அம்மா 2 லாயர்ஸும் எனக்கு வேணும்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் இந்த கார்ப்பரேட் ஓனர் ஒரு பெரிய லாயரை புக் பண்ணிடுறான். கோர்ட்ல நான் தான் வாதாடுவேன்னு ஜாலி லாயர் 1 வாதாட பார்த்தா எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்குன்னு திட்டி அனுப்ப இதனால 2 ஜாலி லாயர்ஸ்குள்ளேயும் சண்டை வந்துருது. அப்புறம் அவங்க 2 பேரோட வைஃபும் சேர்ந்து பேசி சமாதானமாக சொல்றாங்க. அப்புறம் கோர்ட்ல எல்லாம் ஜாலி லாயர்ஸ்க்கு சாதகமாவே போக அந்த கார்ப்பரேட் ஓனர் அங்க இருக்கிற மக்களை காலி பண்ண சொல்லலாம்னு பிரச்சனையை டைவர்ட் பண்றான். இது தெரிஞ்ச 2 ஜாலி லாயர்ஸும் அந்த விவசாயிங்க கிட்ட நீங்க இங்க யார் வந்து என்ன பிரச்சனை பண்ணாலும் ஆயுதம் எடுக்க கூடாது, போன் வச்சு வீடியோ மட்டும் எடுங்க, தப்பி தவறி கூட கலவரமே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரின்னு மக்களும் அதே மாதிரி பண்ணா பார்த்தா இந்த கார்ப்பரேட் காரன் ஒரு ஆளை செட் பண்ணி போலீஸையே சுட வச்சிடறான். அப்புறம் பெரிய கலவரம் ஆயிருது. அப்போ அந்த ஷூட் பண்ணவனை பிடிக்க ஜாலி லாயர் 2 போக அவனையும் கொலை பண்ணிடுறாங்க. அப்புறம் ஜாலி லாயர் 2 வரதுக்குள்ள ஜாலி லாயர் 1க்கும் கலவரத்தில் அடிபட்டுருது. உடனே அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு ஜாலி லாயர் 2 அந்த வயசான அம்மாவை கூப்பிட்டு கோர்ட்டுக்கு போறான்.